ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 40 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா லேடிஸ்க்கெல்லாம் ஃபேஸில் லைட்டாக சுருக்கம் விழ ஆரம்பிக்கும். அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையுமே சரி பண்ணி ஃபேஸ் எப்போவுமே இளமையாக பிரைட்டாக இருக்கிறதுக்கு வீட்டிலேயே பாதாம் வச்சு சிம்பிளாக ஒரு ஃபேஸ் மாஸ்க் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3 பாதாம் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா இடித்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்க அழுக்கு எல்லாத்தையும் போக்கி டெட் செல்ஸை கிளியர் பண்ணி கொடுக்குது. நான் இன்னைக்கு 3 பாதாம் தான் எடுத்திருக்கேன். நீங்க நெறைய பாதாம மிக்ஸியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்து ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, தேவைப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லியும் 4, 5 பாதாம் சாப்பிடுங்க. நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, கண் பார்வைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. பாதாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். இத ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ நல்லா கிளென்ஸ் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கின் டோன நல்லா பிரைட்டன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க தயிருக்கு பதிலா காய்ச்சாத பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தேனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேன் சேர்த்துறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகும். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால முகத்தில் உள்ள சுருக்கங்கள்லாம் போயிடும். அதே சமயத்தில் டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே போய் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகி பிரைட்டாக இருக்கும். இது நல்லா அப்ளை பண்ணிட்டோம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு சின்ன ஐஸ் கியூப் வச்சு நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம். 1 ஆர் 2 மினிட்ஸ் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. சோப் யூஸ் பண்ண வேண்டாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க டெய்லியும் செய்ய வேண்டியதில்ல. வீக்லி 3 டைம்ஸ் 1 மந்த் கண்டினியூஸா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை எல்லாம் மீட் பண்றேன். Thank you friends.